அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது வகுப்பு பறவை இனம், பரப்பன, ஏவ்ஸ் இல்லைங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஊர்வனை பார்த்துருக்கோம், இருவாழ்விகள் அதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லை. ஸோ அடுத்ததாக வகுப்பு பரப்பன. ஸோ இந்த பரப்பன இது வந்துன்னா இந்த 4 காலிகள் அந்த இதில் தான் வந்துன்னா இதெல்லாமே வர ஆரம்பிக்குது இல்லை. ஸோ இந்த பரப்பன அப்படின்ற ஒரு வார்த்தை லத்தீன் வார்த்தை ஏவ்ஸ்னால் பறவை இனம், பறவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லை. ஸோ இந்த பறவை இனத்தோட பண்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். வகுப்பு பரப்பன, லத்தீன் வார்த்தை ஏவ்ஸ், பறவை. பறவைகளின் மிக முக்கியமான பண்பு இறகுகள் மற்றும் அதன் பறக்கும் திறன் போன்றவை ஆகும். பறவை அப்படின்னாலே கண்டிப்பாக பறவைக்கு இறகுகள் இருக்கும். அதோட ரொம்ப முக்கியமானது அது பறக்கும் திறன் அப்படின்னு சொல்லுவோம். நெருப்பு கோழி, கிவி மற்றும் பெண்குயில் போன்ற பறக்க இயலாத பறவைகளை தவிர மற்றவைகளில் முன்னங்கால்கள் இறக்கைகளாக மாறுபாடு அடைந்துள்ளது சரிங்களா. 4 கால்கள் நம்ம சொல்லணும் இல்லையா. 4 கால்கள்லாம் அந்த பறவை இனங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா 2 கால்கள் தான் இருக்கும். அப்போ மீதி 2 கால்கள் அப்படின்னு என்ன அப்படின்னா முன்கைகள். ஆக்சுவலாக 4 கால்கள் அப்படின்னா முன்கால்கள் 2, பின்கால்கள் 2 அப்படி பார்த்துருப்போம் சரிங்களா. பின்கால்கள் 2 இருக்கும். இப்போ முன்கால்கள் எங்கே சார் அப்படின்னு கேட்டால் முன்கால்கள் தான் என்ன மாறுபாடு அடைந்திருக்குன்னா இறக்கையாக மாறி இருக்கும். பறவை இனங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா முன்கால்கள் இறக்கைகளாக மாறுபாடு அடைந்திருக்கும். ஸோ இதுதான். ஸோ பறக்க இல்லாத நெருப்பு கோழி, கிவி, பெண்குயில் போன்ற இந்த பறவை எல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ இது எல்லாமே என்ன முன்கால்கள் இறக்கைகளாக மாறுபாடு அடைந்துள்ளன எல்லாத்துலேயுமே இருக்கும். நடக்கவும், ஓடவும், நீந்தவும், மரக்கிளைகளை பற்றி பிடிக்கவும் ஏற்றவாறு பின்கால்கள் தகவமைப்பு பெற்றுள்ளது சரியா. ஸோ இந்த பின்கால்கள் எதுக்கெல்லாம் உதவும் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, நீந்தத்துக்கு, பறைக்கும், மரக்கிளைகளை பற்றி பிடிக்கவும், பிடிச்சி ஏறத்துக்கு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது பின்கால்கள். வாலின் அடியில் உள்ள எண்ணெய் சுரப்பி அல்லது பிரீன் சுரப்பியை தவிர உலர்ந்த தோலில் வேறு எந்த சுரப்பிகளும் இல்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லை. வால் பகுதிக்கு அடியில் அந்த ஆனஸ் பகுதி இருக்கும். இந்த ஆனஸ் பகுதியில் தான் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் சுரப்பி அப்படின்னு ஒரு சுரப்பி இருக்கும். இல்லாட்டி பார்த்திங்கன்னா ப்ரீன் கிளான்ஸ்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமானது இந்த ப்ரீன் கிளான்ஸ் சரிங்களா. ஸோ ஒன் மார்க்கில் கேட்பாங்க ப்ரீன் கிளான்ஸ் எங்கே பிரச்சனை, ஒன்லி ஃபார் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பறவை இனங்களுக்கு மட்டும் தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீன் கிளான்ஸு இந்த ஆனஸ் பகுதி மலத்துவாரத்துக்கு மேலே அந்த வால் பகுதிக்கு அடியில் பார்த்திங்கன்னா ப்ரீன் கிளான்ஸ் இருக்கும். பறவையை பார்த்தா அப்போ அடிக்கடி பார்த்தா என்ன பண்ணால் இந்த அழகு மூக்கு சொல்லுவோம் இல்லையா, அந்த மூக்கை அடிக்கடி அந்த இறகை சீவி விட்டுகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை ஆகாமல், ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் அந்த மூக்கு பகுதியில் இருக்கிற அந்த ஸ்க்ரீன் கிளான்ஸு இல்லாட்டி அந்த வால் பகுதியில் இருக்கிற அந்த ஸ்க்ரீன் கிளான்ஸ் எண்ணெய் சுரப்பி அது எடுத்துகிட்டு என்ன பண்ணால் அதை ட்ரை ஆகாமல் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது இருக்குது. நெக்ஸ்ட்டு புறப்படலிருந்து தோன்றிய புறச்சட்டங்கள், இறகுகள், செதில்கள், கால் நகங்கள் மற்றும் அலகின் மேல் காணப்படும் கடின உரை ஆகியவை உள்ளன சரிங்களா. ஸோ இதற்கு முழுவதும் எலும்பாக்கம் செய்யப்பட்ட காற்று அறைகளுடன் கூடிய நுமாட்டிக் எலும்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்றாக கேட்பாங்க இல்லையா. ஸோ பறவை இனத்தில் என்னது இருக்குன்னா முழுவதும் எலும்பாக்கம் செய்யப்பட்ட காற்று அறைகளுடன் கூடிய நுமாட்டிக் எலும்பு, நுமாட்டிக் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இந்த நுமாட்டிக் போன்ஸ் அதுதான் பார்த்திங்கன்னா அந்த எலும்போட எலும்பு மத்திய இருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஏர் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. காற்று புகுத்தப்பட்ட ஒரு அறை லேயர் அந்த மாதிரி இருக்குது. அந்த எலும்பு அந்த மாதிரி மாறுபாடு அடைந்திருக்கனால தான் பார்த்திங்கன்னா பறவையால் நல்ல உயரத்துக்கு என்ன பண்ணால் பறக்க முடியுது இல்லை. ஸோ அது இருக்குது நுமாட்டிக் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பறத்தல் தசைகளான பெக்டோரியல்ஸ் மேஜர் மற்றும் பெக்டோரியல்ஸ் மைனர்ஸ். ஸோ 2 தசைகள் இருக்கும். ரொம்ப முக்கியமானது. 2 மார்க்கில் கேட்பாங்க. பறவை இனங்களுக்கு பறக்கிறதுக்கு உதவும் தசைகள் என்ன அப்படின்னா ஒன்று பெக்டோரியல்ஸ் மேஜர், இன்னொன்று பார்த்திங்கன்னா பெக்டோரியல் மைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெக்டோரியல் மேஜர் அண்டு பெக்டோரியல் மைனர். ஸோ இந்த மேஜர் மைனர் இந்த 2 தசைகள் தான் பார்த்திங்கன்னா பறவை இனங்களுக்கு பறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பெக்டோரியல்ஸ் மைனர் ஆகியவை நன்கு வளர்ச்சி பெற்றுள்ளது. பஞ்சு போன்ற நெகும் தன்மையுடன் நுரையீரல் சுவாச மண்டலங்களாக காணப்படுகிறது சரிங்களா. அதில் நுரையீரலுக்கும் அந்த நுரையீரல் பார்த்திங்கன்னா இங்கே பஞ்சு ரொம்ப மென்மையான இது செல் மண்டலமாக இருக்குது. சுவாசத்திற்கு துணையாக உள்ள காற்று பைகளுடன் நுரையீரல்கள் தொடர்பு கொண்டுள்ளது. நுரையீரல் அது கூட என்ன பண்ண அந்த காற்று பைகளோட தொடர்பு இருக்குது. இதயம் 4 அறைகளை கொண்டது. அதான் 2 ஆரிக்கல்கள், 2 வென்ட்ரிக்கல்கள், 4 அறைகள் இருக்கும். இவை வெப்பம் மாறா விலங்குகள் ஆகும் இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து எல்லாமே பார்த்திங்கன்னா வெப்பம் மாறும் விலங்குகள், மீன்கள், ஊர்வனை இதெல்லாமே கூட பார்த்திங்கன்னா என்ன அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் மாற்றிக்கும் சரிங்களா. ஸோ அது வெப்பம் மாறும் விலங்குகள், இது வெப்பம் மாறா விலங்குகள் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டு இருக்குது. வலசை போதல் மற்றும் பெற்றோர் பராமரிப்பு போன்ற பண்புகள் மேம்பட்டு காணப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை. இந்த வலசை போதல் அப்படின்னு என்ன சார் அப்படின்னா ஒரு
குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு இனப்பெருக்கத்துக்காக இந்த சூழ்நிலையை விட்டு இன்னொரு சூழ்நிலைக்கு என்ன பண்ணது வந்து தன்னை தகவமைச்சிட்டு மாற ஆரம்பிக்கும். இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ண இந்த ஒரு காலநிலை அதோட இனப்பெருக்கத்துக்கான வந்து சூட்டபுளாக இருக்காது, உகந்ததாக இருக்காது. ஸோ அதுக்காக என்ன பண்ணால் இனப்பெருக்கத்துக்காக இந்த காலநிலையை விட்டு வேறொரு அதுக்கு உகந்த காலநிலைக்கு வந்து என்ன பண்ணால் போயிட்டு இனப்பெருக்கம் பண்ணிவிட்டு அதோட அந்த யங் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குட்டிகள் என்ன பண்ணால் கூட்டிகிட்டு வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை. இந்த வலசை போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இந்த பறவை இனங்கள் தான் பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும் இல்லை. ஸோ நிறைய எக்ஸாம்பிளை சொல்லலாம். இதை தவிர்த்து பெற்றோர் பராமரிப்பு அப்படின்னு சொல்லுவோம், பேரண்டல் கேர், பெற்றோர் பராமரிப்பு போன்ற பண்புகள் மேம்பட்டு காணப்படுகிறது. இவற்றில் சிறுநீரகம் கிடையாது இல்லை, இவற்றில் என்ன சிறுநீரகம் இல்லை இல்லை. ஸோ அதை தவிர்த்து ஒரு பால் உயிரிகளாகும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பால் உயிரி, ஆண் பெண் அப்படின்னு தனித்தனியாக இருக்கும். மேலும் பால் வேற்றுமை, பால் இரு அமைப்பு சிறப்பாக அமைந்துள்ளது. ஆண் பறவைகளில் ஓரின விந்தகங்களும் பெண் பறவைகளின் இடது பக்கத்தில் ஒற்றை அண்டகம் காணப்படுகிறது. ஓரினை விந்தகம் இருக்கும், ஒற்றை அண்டகம் இருக்கும், இது மட்டும்தான் இருக்குது. வலது பக்க அண்டகம் குறை வளர்ச்சியுடன் காணப்படும். அண்டகம் 2 இருந்தாலும் இடது பக்கத்தில் இருக்கிறது மட்டும் தான் என்ன பண்ணால் நல்லா வளர்ச்சியடைந்து இருக்குது. வலது பக்கத்தில் இருக்கிறதுனா குறை வளர்ச்சியுடன் காணப்படும். பறவைகள் அனைத்தும் முட்டையிடக்கூடியவை. ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். பறவைகள் எல்லாமே என்ன சொல்லணும் அப்படின்னா முட்டையிடும் பண்பு கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இல்லைங்களா. பறவை எல்லாமே முட்டையுடைய பண்புகள். ஓடுடைய முட்டைகள் மெகாலசித்தல் முட்டைகள் வகை சார்ந்தது. ஓடு இருக்கும், அதுதான் பார்த்திங்கன்னா இந்த கீலியாட்டிக் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தரையில் கூடிய முட்டைகள் எல்லாமே வந்து கீலியாட்டிக் எக்ஸு, ஓடுடைய முட்டைகள். அந்த ஓடுடைய முட்டைகள், அந்த ஓடு எதனால் இருந்ததுன்னா கேல்சியத்தால் ஆனதாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துட்டுருக்கு. ஸோ தரையில் அது கொஞ்சம் உயரமான இடத்துலேருந்து அப்படியே அந்த கோழிகள்லாம் பார்த்திங்கன்னா நின்று அப்படின்னா பண்ணால் முட்டை போடும். அப்போ கூட என்ன பண்ணால் ஒரு சில மேக்ஸிமம் என்ன பண்ணால் முட்டைகள் வந்து உடையாமல் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்ன, அந்த ஓடு வந்து கேல்சியத்தால் ஆனதாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துகிட்ருக்கும். ஸோ அதோட ரொம்ப முக்கியமானது இங்கே இருக்கிற முட்டைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மெகாலசித்தல் முட்டைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மெகாலசித்தல் முட்டைகள்னால் அந்த முட்டையோட உட்கருவை வச்சு இந்த முட்டைகளை 4 வகையாக பிரிப்பாங்க இல்லை. மைக்ரோலெசித்தல், மேக்ரோலெசித்தல், மெகாலெசித்தல், ஏலெசித்தல். ஃபஸ்ட்டு வந்து ஏலெசித்தல் முட்டைகள்னு சொல்லுவோம். ஏலெசித்தல் முட்டைகள் அப்படின்னா உட்கருவே இருக்காது, கருவுணவே இருக்காது. கருவுணவு இல்லாத முட்டைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏலெசித்தல் முட்டைகள். அதுக்கப்புறம் மைக்ரோலெசித்தல், அதுக்கப்புறம் மேக்ரோலெசித்தல், அதுக்கப்புறம் மெகாலெசித்தல் சரிங்களா. ஸோ அடுத்தடுத்து வந்திருக்கு அந்த பறவை இனங்கள். முன்மார்க்கில் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பறவை இனங்கள் இடக்கூடிய முட்டைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மெகாலெசித்தல். மெகாலெசித்தல்னால் உட்கரு அளவுக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்கும் இல்லை. ஸோ அந்த முட்டையோட கொஞ்சம் ஒரு பாதிக்கு மேலே எல்லாமே என்ன பண்ணால் இந்த உட்கரு பகுதியை வந்து அடங்கியிருக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா மெகாலெசித்தல் முட்டைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ உட்கருவுதல் நடைபெறுகிறது, அதுக்குள்ளே தான் என்ன பண்ணாது வந்து கருவுதல் வந்து நடைபெற ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பறவை இனங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த பறவை இனங்களுக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கர்வஸ். கர்வஸ்னால் காகம், காகத்தோட சயின்டிஃபிக் நேம் கர்வஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கர்வஸ். அதுக்கப்புறம் கொலம்பா மீன்ஸ் புறா, கொலம்பா லிவியா புறா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சிட்டக்குலா மீன்ஸ் பச்சைக்கிளி, சிட்டக்குலானா பச்சைக்கிளி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாவோ மீன்ஸ் மயில் இருக்கு இல்லையா. மயில் தான் நம்ம என்ன சொல்லணும்னா பாவோ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்னோடைட்டிஸ்னு மீன்ஸ் பென்குயின், நியோப்ரான். நெக்ஸ்ட்டு சால்கப்பஸ் இண்டிகானா மரகத புறா. தமிழ்நாட்டோட மாநில பறவை அப்படின்னு சொல்லுவோம். ஒன்மார்க்கில் கேட்பாங்க, தமிழ்நாட்டோட மாநில பறவை அப்படின்னா மரகத புறாவோட சயின்டிஃபிக் நேம் என்ன, சால்கப்பஸ் இண்டிகா தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட மாநில புறா, அதோட சயின்டிஃபிக் நேம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மரகத புறா. ஸோ இது வந்து பறவை இனங்களுக்கு உண்டான முக்கியமான பண்புகள். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா பாலூட்டிகள் இல்லையா. பாலூட்டிகள் மேமலியா அப்படின்னு சொல்லுவோம். மேமோ மீன்ஸ் பால் சுரப்பி. எந்தெந்த விலங்குகள்லாம் அந்த பால் சுரப்பி இருந்திருக்கோ அது எல்லாமே நம்ம என்ன சொல்லணும்னா பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பால் சுரப்பி இருக்கிற விலங்குகள் எல்லாமே வந்து பாலூட்டிகள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லத்தீன் வார்த்தை. பாலூட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ஒரு லத்தீன் வார்த்தை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இவை பல்வேறு வகைப்பட்ட வாழிடங்கள் வாழும் தன்மை கொண்டவை. எந்த சூழ்நிலை வேணாலும் அது வந்து இருக்கலாம். நீரில் இருக்கும், நிலத்தில் இருக்கும், ரெண்டுத்துலேயுமே வந்து இருந்துகிட்டு இருக்கும் இல்லையா. இல்லாட்டி உயரமான மலைப்பகுதி, இல்லாட்டி இந்த பாலைவன பகுதி, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் பார்த்திங்கன்னா இது வந்து இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாக வந்து இருந்துகிட்ருக்கும். உடல் முழுமையும் ரோமங்களால் மூடப்பட்டுள்ளது இல்லை. ஸோ உடல் முழுதுமே என்ன இருக்குது அப்படின்னா இந்த ரோமம், முடிப்பகுதி, உடல் முழுதும் என்ன இருக்குன்னா ரோமம் இருக்குது. இது பாலூட்டிகளின் தனித்தன்மை வந்த
தன்மையாகும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா. பாலூட்டிகள் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று பால் சுரப்பி இருக்கும். முக்கியமான பண்பு பாலூட்டிகள் முக்கியமான பண்பு பால் சுரப்பி. இதை தவிர்த்து வேறு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த முடி உரோமம் அப்படின்னு சொல்லும் சரியா. உடல் பகுதி முழுவதுமாக என்ன பண்ணால் உரோமங்கள் இருந்துகிட்ருக்கும். சில பாலூட்டிகள் பறத்தல் மற்றும் நீரில் வாழ்வதற்கான தகவல்களை பெற்றுள்ளன சரியா. பறக்கிறதுக்கு நான் எடுத்துக்காட்டினவா நம்ம என்ன சொல்லணும்னா வௌவால் சொல்லுவோம் சரியா. ஸோ வௌவால் பறவை இனங்களே இருக்கிற ஒரே ஒரு பாலூட்டிகள் எது அப்படின்னா வௌவால் தான். ஸோ அது இருக்கும். ஸோ அதை தவிர்த்து நீரில் வாழ்வதற்கான தகவல் பெற்றுள்ளன. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா நீர் இந்த டால்ஃபின் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ எல்லாமே இருக்கும். பால் சுரப்பிகளை பெற்றிருப்பதால் இத்தொகுதி மிக முக்கியமான இன்னொரு தனிப்பண்பாகும். பால் சுரப்பிற்கும் உயிரினங்கள் முக்கியமான தனி பண்பாடு சொல்லும். இன்னொரு தனிச்சிறப்பு வாய்ந்த பண்பாகும். நடப்பதற்கும் ஓடவும் தாவுவதற்கும் வலை தோண்டவும் நீந்தவும் மற்றும் பறக்கவும் ஏற்ற தகவல்களை கொண்ட ஈரினை கால்கள் உள்ளன. பாருங்க என்னென்ன இருக்குது பாருங்கள். நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், ஓடுறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், தாவறதுக்கு வலை தோன்றதுக்கு நீந்தத்துக்கு மற்றும் பறக்கவும் ஏற்ற தகவல்களை கொண்ட ஈரினை கால்கள் உள்ளன இருக்கு. தோலின் வியர்வை வாசனை மற்றும் எண்ணெய் சுரப்பி காணப்படுகிறது. தோல் என்ன பார்த்தீங்கன்னா வியர்வை சுரப்பு இருக்கும், வியர்வையை ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும், வாசனை சுரப்பி இருக்கும் அது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆயில் கிளான்ஸ் சரியா. ஸோ எண்ணெய் சுரப்பி வந்து இருந்துகிட்ருக்கு. போன்ற பல வகை சுரப்பிகளும் பெற்றுள்ளன. கொம்புகள், முட்கள், செதில்கள் மற்றும் கூர் நகங்கள் சரியா என்னென்ன இருக்குது பாருங்கள் சரியா. ஸோ கொம்பு இருக்கும் கொம்பு ஆடு மாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொம்பு இருக்குது. முட்கள் மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலதுக்கெல்லாம் முட்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு செதில்கள் இருந்துகிட்ருக்கும். பற்றும் கூர் நகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ இந்த இதெல்லாமே பார்த்துருக்கோம் சரியா. இந்த மரத்தை பிடிச்சி ஏறத்துக்கு அப்படின்னா பற்றும் கூர் நகங்கள் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா பறவையினங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பண்புகள். இதை தவிர்த்து நகங்கள், குழம்புகள் மற்றும் எலும்பாலான புறத்தகடுகள் போன்ற புறச்சட்டங்களையும் பெற்றுள்ளது. ஸோ இதை தவிர்த்து நகம் இருக்கும், குழம்புகள் இருக்கும் மற்றும் எலும்பாலான புறப்படல தகடுகள் இதெல்லாமே இருந்துகிட்ருக்கும் இல்லைங்களா. ஸோ இதெல்லாமே முக்கியமான பண்பாக இருக்குது. இதை தவிர்த்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இதை பாருங்கள். தீக்கோடன் மற்றும் எட்ரோடன் மற்றும் டைஃபோடன் வகை பற்கள் காணப்படுகிறது. பல்லோட அமைப்பாடுன்னு சொல்லுவோம். தீக்கோடன், எட்ரோடன் மற்றும் டைஃபோடன் போன்ற பல் வகைகள் காணப்படுகிறது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தீக்கோடன் ஒன்று இருக்கும், எட்ரோடன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டென்டிஷன், டைஃபோடன் டைமின்ஸ் 2 இரு வகையான பல் அமைப்பு ஸோ இதெல்லாமே இருந்துகிட்ருக்கு. நமக்கு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எட்ரோடன் டென்டிஷன். எட்ரோடன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரீமோலார் இன்சிசாஸ், கேனியன், ப்ரீமோலார், மோலார் அப்படின்னு சொல்லுவேன். இங்கிலீஷில் சொல்லிட்டேன். வெட்டும் பல், கூர்மையான பல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்கடவாய்ப்பல், பின்கடவாய்ப்பல் அப்படின்ட்டு அந்த பற்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெட்டும் பல்னால் முன்னாடி 2 தாடை இருக்கும், மேல் தாடை கீழ் தாடை இருக்கும். மேல் தாடையில் வந்து பார்த்திங்கன்னா 16 பல் இருக்கும், கீழ் தாடையில் 16 பல் 32 பல் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்ரோ டென்டிஷன் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு பல் வந்து வெட்டும் பல் வந்து மேலே 4 இருக்கும், கீழே 4 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கப்பல் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. தசைகளை கிழிக்கக்கூடிய பல் அப்படின்னு சொல்லுவோம் சிங்கப்பல். கூர்மையான பல் இந்த பக்கம் ஒன்று இருக்கும், அந்த பக்கம் ஒன்று இருக்கும். அதே மாதிரி மேல் தாடை கீழ் தாடை ரெண்டுமே இருக்கும் சரியா. ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா முன்கடவாய்ப்பல் இருக்குது, பின்கடவாய்ப்பல் இருக்குது. ஸோ இது வந்து எட்ரோடன் டென்டிஷன். டைஃபோடன் டென்டிஷன் 2 டைப்ஸ் ஆஃப் டீத், மில்க் டீத் அண்டு பர்மனன்ட் டீத் பால் சுரப்பிகள் பால் பற்கள் மற்றும் உறுதியான பற்கள்னு சொல்லுவோம். பால் பல் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உறுதியான பல் 2 பல் இருந்துகிட்ருக்கு. புறச்செவி மடல் பின்னே காணப்படுது. பின்னே மீன்ஸ் இது காது இருக்கு இல்லையா, காதோட வெளிப்பகுதி அதுதான். இந்த பகுதி எல்லாமே நம்ம என்ன சொல்லணும்னா பின்னா பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த எலும்பு தசைகளான பகுதியில் வந்து பின்னா இது வந்து இருக்குது. 4 அறைகளை கொண்ட இதயம் காணப்படுகிறது. 2 ஆரிக்கல்கள், 2 வென்ட்ரிக்கல்கள், 4 அறை இருக்கும். வலது சிஸ்டமிக் வளைவையும் சுற்றோட்ட மண்டலத்தையும் கொண்டுள்ளது இல்லையா. ரைட் அயோட்டிக் ஆர்ச் வலது சிஸ்டமிக் வளைவு அப்படின்னு சொல்லுவோம். அது இருக்குது. முதிர்ந்த இரத்த சிவப்பணுக்கள் வட்ட வடிவத்தில் இருபுறமும் குவிந்து காணப்படும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, 1 மார்க்கில் கேட்பாங்க ஓகே. ஸோ முதிர்ந்த இரத்த சிவப்பணுக்கள் வட்ட வடிவத்தில் இருபுறமும் குவிந்து காணப்படுகிறது. ஸோ அது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு
மற்ற விலங்குகளை விட அதிக நுண்ணறிவு திறன் கொண்ட பெரிய மூளையும் யூரியாவை கழிவுப் பொருளாக வெளியேற்றும் யூரியோட்டிலிக் மெட்டானெப்ரிக் சிறுநீரகம் கொண்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? மற்ற விலங்குகளோட கம்பேர் பண்ணுறது அதிக நுண்ணறிவு கண்டிப்பாக மனுஷனுக்கு நுண்ணறிவு திறன் கொண்டு தான் இருக்கும். பெரிய மூளை இருக்குது. யூரியாவை கழிவுப் பொருட்களாக வெளியேற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்றாக கேட்பாங்க. சரியா? ஸோ யூரியாவை கழிவுப் பொருட்களாக வெளியேற்றக்கூடிய யூரியோட்டிலிக் அல்லது மெட்டானெப்ரிக் சிறுநீரகம் இவற்றில் காணப்படுகிறது. இவ்வகுப்பில் அனைத்தும் வெப்பம் மாறா விலங்குகள் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் மாறா விலங்குகள். ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியாகவை உட்கருவுறுதல் நடைபெறுகிறது. கருவுறுதல் வந்து உள்ள நடக்க ஆரம்பிக்கும். ஆண் பெண் உயிரினங்கள் வந்து தனித்தனியாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து பாலூட்டிகளுக்கு உண்டான பண்புகள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாலூட்டிகளோட பண்புகள். 5 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க இந்த கொஸ்டின். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இல்லைங்களா? ஸோ இதுக்கான எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படி பார்க்கலாம். எடுத்துக்காட்டுகள் முட்டையிடும் பாலூட்டிகள். சரிங்களா? ஸோ முட்டையிடும் பாலூட்டிகள் என்ன இருக்குது அப்படின்னா ஆர்னித்தோரிக்கஸ் பிளாட்டிபஸ். ஆர்னித்தோரிக்கஸ்னால் பிளாட்டிபஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முட்டையிடும் பாலூட்டி ஒன்று ஆர்னித்தோரிக்கஸ் பிளாட்டிபஸ். ஸோ நெக்ஸ்ட்டு குட்டியினும் பாலூட்டிகள். குட்டி போடுறக்கூடிய பாலூட்டிகள் என்ன அப்படின்னா மேக்ரோபஸ்னால் கங்காரு. இதெல்லாம் சயின்டிஃபிக் டைம் கொடுத்துருப்பாங்க, தமிழ் நேம் கொடுத்துருப்பாங்க. மேக்ரோபஸ் கங்காரு. டீரோபஸ்னால் பறக்கும் நரி. பறக்கும் நரி. மக்காக்கானா குரங்கு. கேனிஸ் நாய். ஃபெலிஸ் பூனை. எலிபஸ் யானை. யூக்குவாஸ் குதிரை. டால்ஃபின்ஸ்னால் டால்ஃபின். நெக்ஸ்ட்டு பலினாப்ட்ரா நீரத்திமிங்கலம். பந்தீர டைகரிஸ் புலி. டைகர்ஸ்னால் புலின்னு சொல்லுங்கள். பந்தீர டைகர்ஸ். பாந்தர் லியோ சிங்கம். ஹோமோசெப்பியன்ஸ் மனிதன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் டைம் ப்ளஸ் வந்து தமிழ் நேம் ரெண்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை? ஸோ இது நெக்ஸ்ட்டு 2004 IUCN அதோட அறிக்கைப்படி விளக்கப்பட்ட சிற்றினங்களின் மொத்த எண்ணிக்கை என்னென்ன இருக்குது அனுப்பலாம். முதுகெலும்புகள். இந்த ஆரஞ்சு வடிவத்தில் இருக்குது இல்லையா? இந்த ஆரஞ்சு வடிவத்தில் இது வந்துன்னா முதுகெலும்புகள். ஸோ முதுகெலும்புகள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஒரு நிமிஷம். முதுகெலும்புகள் வந்து 4% இருக்குது. முதுகெலும்பு வந்து 4% இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு அற்றவை. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முதுகெலும்பு அற்றவை அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தாவர இனம் 18% தாவர இனம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பூஞ்சை மற்றும் புரோட்டிஸ்ட்டு. பூஞ்சை மற்றும் புரோட்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3% இருக்கும். இல்லை? ஸோ இது வந்து இருக்குது. ஸோ இதை தவிர்த்து உலக சிற்றினங்கள் இந்திய பல்லுயிர்த்தன்மை ஒப்புநோக்குதல் எல்லாருக்கும் தான். உலக சிற்றின வேர்ல்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிற்றினங்கள் எவ்வளோ இருக்குது? 6% இருக்குது. ஸோ இந்திய சிற்றினங்கள் வந்து பார்த்திங்கன்னா 94%. சரி, வேர்ல்டு ஃபுல்லாக அதான் 100% இல்லை. ஸோ இந்திய சிற்றினங்கள் மட்டும் என்னென்னா ஜஸ்ட் 6% வந்து இருந்துகிட்ருக்கு. விளக்கப்பட்ட முதுகெலும்பில் மொத்த எண்ணிக்கை. முதுகெலும்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு மீன்கள். சரியா? ஸோ இந்த பகுதி மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கு? மீன்கள். அதுக்கப்புறம் பாலூட்டிகள். அதுக்கப்புறம் வந்துன்னா ஊர்வன. இது வந்து இருவாழ்வு. இது வந்து பறவை இனம். ஃபஸ்ட்டு இது வந்து பறவை இனம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் இருக்குது. பாலூட்டிகள், ஊர்வன, பரப்பன. ஸோ இதெல்லாமே வந்து இருந்துகிட்ருக்கும் டோட்டலாக. ஸோ அடுத்து முதுகெலும்பற்றவைகளின் மொத்த எண்ணிக்கை. இல்லை? பூச்சிகள் இருக்குது. மெல்லுடைகள், கிரஸ்டேஷியன், ராக்னைட், மற்றது எல்லாமே. சரியா? ஸோ இவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து 2004 IUCN அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஸோ இதோட இந்த லெசன் முடியுதுங்க. சரிங்களா? ஸோ இதோட முடிஞ்சிச்சு. நல்லா பார்த்துங்க. இந்த லெசனை ரொம்ப முக்கியமானது. இப்போ எடுத்ததெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் படிச்சுங்க. சரிங்களா?